ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா, ஒரேயூரில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நிற்கிறோம். ஒரேயூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு 784 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு கிழக்கும் தெற்கும் பார்த்த ஒரு கார்னர் வீடை பார்த்து தான் வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து 2 போர்ஷனாக வச்சுருக்காங்க. வாடகைக்கு விட்டாலும் ஒரு 18-20 ரூபா அந்த வாடகை எடுக்கலாம். ரொம்ப ஜெனுவனான ஏரியா, ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா வசதிகளுமே இங்கே பக்கத்தில் இருக்குது. இந்த ஏரியாவில் நமக்கு இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ டீசெண்டான ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்காது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளை கனெக்ட் பண்ணலாம். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு. இது 784 சதுரடி இடம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து இந்த போர்ஷன் வந்து கிழக்கு பார்த்தமா இருக்குது. கிரவுண்டு மாடி வந்து தெற்கு பார்த்தமா இருக்கும். மாடியில் உள்ள வாசல் வந்து தெற்கு பார்த்தமா இருக்கும். இது ஒரு நுழையில 2 செக்யூரிட்டி கிட்ட இருக்கு. இது ஒரு சிட் அவுட் ஏரியா. ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இது வாடகைக்கு விட்டாலும் ஒரு 18 ரூபாய்க்கு வரையும் வாடகை வரும். இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். இது ஒரு ஹாலு. பெயிண்டிங்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இது வந்து கிச்சன் ஏரியா. பூட்டிருக்கு. சிசிடிவிலாம் போட்டு நம்ம பக்கா வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இது ஏசி கேப்ஸ் இருந்தது. இந்த வீடு கட்டி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இது ஒரு பெட்ரூமு. இந்த வீடு வந்து அட்வொகேட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். கீழே வீடு, மாடியில் ஆஃபீஸுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃபீஸுக்கு தனியாக வழி வச்சுக்கலாம். ஆஃபீஸ் பயன்பாட்டுக்காக அந்த மாடியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃபுல்லாக இதெல்லாமே மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க, டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். மாடிக்கு இங்கே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு. இதை பொறுத்தவரையும் இந்த டோரை க்ளாஸ் பண்ணிட்டாக்க இதை நம்ம ஆஃபீஸாக பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆஃபீஸாக பயன்படுத்தலாம். இல்லை வீடாக கூட வாடிக்கலாம். ஏன்னா இது வந்து தனி கிச்சன் ஏரியா இருக்கு. இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஓட்ட வீடு. மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்கும். இல்லை பெயிண்டிங்லாம் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்ரூம் ஏரியா. இது கிச்சன் ஏரியா. இந்த வீட்டுக்கு நம்ம இந்த வழியாக நம்ம வந்துக்கலாம். இது தனியாக எங்கிட்ட ஒரு ஸ்டேர்கேஜ் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஜ் மூலமா உள்ள வந்துடலாம். இது ஒரு தனி ஃபேமிலிக்கு நம்ம வாடகை விட முடியும், அல்லது ஆஃபீஸை நம்ம வந்து வாடகை விட முடியும். அட்வொகேட் ஆஃபீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வழியை நம்ம ஆஃபீஸ் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம், அல்லது தனியாக போர்ஷனாக கூட வாடகை விடலாம். ஃபுல்லாக வீடுகள் இருக்கு. குடியிருப்புகள் மதியில் தான் இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஏரியா. அமைதியான ஏரியா. ஒரே ஊரில் இது போல இடம் இருக்குது யாருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மொட்டை மாடி. ஃபுல்லாக நீட்டாக பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. நமக்கு எந்த செலவும் இல்லை, வந்து உடனே குடியிருக்கலாம். இங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இது ஒரு காமன் பாத்ரூம். ஏரியாவோட அட்மாஸ்பியர் இது நீட்டாக இருக்கும். ரொம்ப ஜெனுவனான ஏரியா. உறையூரில் இது போல் இடம் இருக்குது ஒரு ஆச்சரியமான விஷயம். ரொம்ப எல்லா ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு கேடட் கம்யூனிட்டியாக இருக்கும். ஸோ விருப்பம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். இதோட பட்ஜெட் வந்து 70 லட்சம் சொல்கிறாங்க. பாட்டி பேசிக்கலாம். கம்மியான விலையில் வாங்கலாம்.